எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 28 days மேஜிக் பிராக்டிஸோட டே 27 தி மேஜிக் மிரர். நம்ம வெளி உலகத்தை நம்ம இஷ்டத்துக்கு மாத்துறதுக்காக ட்ரை பண்ணி அது முடியாம ஏதாவது ஒரு பிரச்சனையில நம்மளா போய் மாட்டிக்கிட்டு அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு தெரியாம நம்மளோட சிச்சுவேஷனையும் நம்மளை சுற்றி இருக்கிற மக்களையும் குறை சொல்லிட்டு நம்மளோட கனவை பத்தி யோசிக்காம நம்மளோட லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியும். ஆனா அதுக்கு பதிலா நன்றி உணர்வை நம்மளோட வாழ்க்கையா மாத்திட்டு நம்மளோட சூழ்நிலையையும் நம்மளை சுற்றி இருக்கிற மக்களையும் மேஜிக்கா மாற்ற முடியும். அதுக்கான ரீசன் நம்ம சேஞ்ச் ஆயிருக்கோம் அப்படின்றதுதான். கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை கொண்டு வந்த மைக்கேல் ஜாக்சனோட மேன் இன் த மிரர் அப்படின்ற பாடல்ல அவர் அழகான ஒரு வரியை சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, கண்ணாடியில் உள்ள நபரை மாற்றுங்கள், உங்கள் உலகம் தானாக மாறும் அப்படின்றது. இதுவரைக்கும் உள்ள 26 days ப்ராக்டிஸை நீங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சேஞ்ச் ஆயிருப்பீங்க. அந்த சேஞ்ச் உங்களுக்கு தெரியறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் உங்களை சுற்றி இருக்கிற சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிருக்கிறதும் உங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ் வந்திருக்கிறதும் உங்களால ஃபீல் பண்ண முடியும். இதுவரைக்கும் நீங்க உங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், பணம், ஆரோக்கியம் அல்லது தெரிஞ்சவங்களுக்காக நன்றி சொல்லியிருப்பீங்க. இதுவரைக்கும் சொன்ன எல்லாரை விடையும் அதிகமான நன்றிக்கு தகுதியான ஒரு பர்சன் நீங்க தான். அப்போ இன்னைக்கு நீங்க உங்களுக்காக நன்றி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்மளை பற்றி நினைக்கக்கூடிய நெகட்டிவான தாட்ஸ் நம்மளோட வாழ்க்கையில பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். நம்ம மற்றவங்களை பற்றியோ அல்லது மற்ற பொருட்களை பற்றியோ நெகட்டிவா நினைக்கிறத விட அது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. ஏன்னா நம்ம நெகட்டிவ் தாட்ஸோட என்ன பண்ணாலும் எங்க போனாலுமே அந்த நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளோடவே வரும். அப்போ நம்ம எந்த விஷயத்த தொட்டாலுமே அதுலயுமே அந்த நெகட்டிவ் தாட்ஸ் காந்தம் போல இருக்கும். அப்போ நெகட்டிவான விஷயங்கள் அதிகமா நம்ம கிட்ட வந்து சேரும். கண்ணாடியை தெரிகிற உங்களுக்கு நீங்க நன்றி உணர்வோட இருக்கும்போது மன சோர்வு, திருப்தி இல்லாம இருக்கிறது, அப்புறம் நான் இதுக்கு தகுதி இல்லை அந்த மாதிரி நினைக்கிற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களை விட்டு மறைய தொடங்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகளும் உங்களுக்கு வராம இருக்கும். நீங்களா இருக்கிறதுக்கு நன்றி உணர்வோட இருக்கும்போது நீங்க ப்ரௌடா ஃபீல் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் உங்களை தேடி வரும். என்னோட பிராக்டிஸ்க்காக நீங்க இப்போ உடனேயே எழுந்து போய் கண்ணாடி முன்னாடி நின்று கண்ணாடியில தெரிகிற உங்களை நேருக்கு நேரா பார்த்து தேங்க்ஸ் அப்படின்ற மேஜிக் வேர்டை மனப்பூர்வமா இதயபூர்வமா உணர்ந்து சொல்லுங்க. எந்த அளவுக்கு சத்தமா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சத்தமா தேங்க்யூ அப்படின்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க உங்களை பத்தி ப்ரௌடா ஃபீல் பண்ணக்கூடிய 3 விஷயங்களை நினைச்சு பார்த்து அந்த விஷயங்களுக்காக தேங்க்யூ 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 அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க எப்போல்லாம் கண்ணாடி பாக்குறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு நீங்களே தேங்க்ஸ் சொல்லிக்கோங்க. நீங்க இதுவரைக்கும் பண்ணதுலேயே அதிக அளவு நன்றி உணர்வோட ஃபீல் பண்ணி தேங்க்ஸ் சொல்லுங்க. இந்த மாதிரி சொல்லும்போது நம்மளோட லைஃப்ல நிறைய சந்தோஷம் வர்றதையும் நம்மளுக்கு மன நிம்மதி கிடைக்கிறதையும் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். யாரிடம் நன்றி உணர்வு இருக்கிறதோ அவர்களுக்கு அதிகமாக கொடுக்கப்படும், யாரிடம் நன்றி உணர்வு இல்லையோ அவர்களிடமிருந்து இருப்பதும் பறிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்களா இருக்கிறதுக்கு நன்றி உணர்வோட இருக்கும்போது ஏதாவது தவறுகள் பண்ணாலுமே அதை குறை சொல்ல மாட்டீங்க. நீங்க பர்ஃபெக்ட் இல்லாம இருந்தாலுமே அதுக்காக நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்க. நீங்களாவே இருக்கிறதுக்கு நன்றி உணர்வோடு இருக்கும்போது உங்களை சுற்றி மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அழகான சூழ்நிலையும் உருவாகிறத உங்களால பார்க்க முடியும். ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு உங்க மேலே கோபம் வந்துச்சு அப்படின்னா அந்த டைம்ல கண்ணாடி பார்த்து நீங்களே சொல்லுங்க, கண்ணாடியில தெரிகிற உன்னை விட இந்த உலகத்துல நன்றிக்கு தகுதியானவங்க வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்ல மறந்துடாதீங்க. இன்னோட ப்ராக்டிஸ் பண்ணப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது வரைக்கும் என்னோட வீடியோ பார்த்த உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே.